வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஹவ் ஆர் யூ ஆல்? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் சேஃபாக பத்திரமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி வியாபாரத்துக்கு அப்படியே கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு ஆர்டர் இப்போ தான் தூக்கிடுவோம். 7:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டாங்க. கொஞ்சம் இப்படி கண்ணை திறந்துச்சுன்னு ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் படுத்துட்டேன். மணி வந்து பார்க்குறேன் 8:40 ஆயிடுச்சு. இப்போ அதாவது அதுக்கப்புறம் ஒரு 8:20க்கு தான் எந்திரிச்சோம். அப்புறம் எஞ்சி பள்ளிக்கில் வலிக்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அண்ணனுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. ரூம்லேயே ஆட்டோ பிக்கப்பில் வச்சுருந்தாரு. அவர் கிளம்பிட்டார் போட்டுக்கு. எனக்கு இப்போ இந்த மெக்டானல்ஸில் வந்திருக்கு. பக்கத்துலேயே தான் அப்படியே வீட்டு இந்த ரோட்டில் வீடு இருக்குது, ஆப்போசிட் ரோட்டில் அப்படியே கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இப்போ எடுக்க போயிட்டு இருக்கேன் மெக்டானல்ஸ்க்கு. ஸோ ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று நைட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஃபேம் ஒரு இந்த ஃபேக் லொக்கேஷன் மாதிரி இதில் ஜாஹஸில் காட்டும்னா அந்த இதை நம்ம வந்து பண்ணிட்டு வந்திருக்கோம். அதாவது எப்படின்னா நான் இப்போ ஒரு ஏரியாவில் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த ஏரியா அடுத்த ஏரியாவுக்கு ஒன்று போயிட்டுருக்கேன். சும்மா இப்போ கள்ளக்குறிச்சியிலேருந்து சின்ன சாரத்துக்கு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி அண்ணன் ஃபோன் அடிக்கிறாரு. வெயிட் ப்ளீஸ் ஜிஃபேமே. ஸோ இப்போ எதுவுமே கோவித்து கொள்ள வேண்டாம். என்ன சம்பவம் ஆகிவிட்டு என்றால் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அண்ணன் ஃபோன் அடித்தாருன்னு சொன்னால, ஸோ அதுதான். ஸோ ஃபோன்லலாம் பேசி முடிச்சுட்டு ஒரு ஆர்டர் அந்த நம்ம எடுத்த டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நேராக ரெஸ்டாரண்ட் போகிறோம் டிஃபன் பண்ணுறதுக்கு. பசி எடுக்குது. ஒரு ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பகல் ஃபுல்லாக இங்கே உட்காந்து ஓட்ட தானே போகிறோம். அதனால் டோன்ட் வரி. ஸோ சாப்பிட்டுட்டு அகெயின் நம்ம ஆரம்பிக்கலாம். உடம்பு வேறு அப்பப்போ பார்த்துக்கணுங்க. ஸோ நிறையா பிளான் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் எதையுமே எக்ஸிக்யூட் இப்போதைக்கு பண்ணலை. ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து நிறையா வச்சுருக்கேங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். அது நடக்கும்போது சொன்னால் தான் நல்லாயிருக்கும். கரெக்டாக நிறைய மல்டிபிள் ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ மணி வந்து 9 ஆகுதுங்கிறதால டிஃபன் ஆர்டர்ஸ்லாம் வந்து இப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் வரும். அண்ட் நிறைய இப்போ விஷயம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா சம்பவம் நிறைய நம்ம டிரைவர் நண்பர்கள் டெலிவரி நண்பர்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க இப்போது. ஏன் அப்படின்னா ஃப்ரீலான்சரோடைய ஐடி இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா ஒன் பை ஒன்னாக இது பண்ணிட்டாங்க. கம்பெனியில் அட்டாச் பண்ணணும், இல்லைனா எந்த கஃபாலா மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனியோட அண்டரில் நம்ம இருக்கணும். அப்போ தான் ஐடி ஒர்க் ஆகும், அப்போ தான் ஐடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பேசினதால இப்போ வந்துட்டு ஃப்ரீலான்சருக்கு எல்லாமே ஆப்பு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஜிஃபேம். ஸோ பார்த்துக்கலாம் எது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டுட்டு தான் வராங்க. ஸோ இப்போது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இது அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஃப்ரீலான்சரை நவுத்துறது ஒரு பக்கமாக அவங்களுக்குன்னு சொல்லி அது பெனிஃபிட்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் என்னை நம்பி வந்தவங்க கம்பெனிக்கு நான் ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஃப்ரீலான்சர்காரங்களே இப்படி அதிகமாக ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நான் என் ஆளுங்களுக்கு எப்படா சம்பளம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன் பை ஒன்னாக ஒரு கம்பெனியெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு அப்படியே இழுத்து மூடிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த இது ஃப்ரீலான்சர் தான், பட் இது வந்து க்ளோஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா இது வந்து கஃபாலா, அந்த அண்டர் கஃபாலா இன்னொருத்தங்க ஐடியா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இஷ்யூ கிடையாது, இது வந்து ஆகாது. நம்ம ஓட்டுறவருக்கு அழைச்சி நாக் அவுட் பண்ணலாம். அண்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வ்ளாகில் அண்ணனை வந்துட்டு கஃபில் கிட்ட காசு கொடுக்க போயிருந்தோம். அண்ட் ஆல்சோ அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசணும். என்ன அப்படின்னா எங்கள் நடனனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ விசா வந்து வேணும். ஸோ அவரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, விசா வந்து வரணும். ஸோ முடிஞ்சால் கொஞ்சம் எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னோம். அதுக்கு கஃபில் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை ரொம்ப கஷ்டம், ஒரு ஆளுக்கு 2 தான் விசா வந்து சவுதி கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அப்படியே எடுத்தாலும் 3வது வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். மேக்ஸ் டு மேக்ஸ் 3வது விசா கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ரிக்குவயர்மெண்ட்டை சொல்லி அப்படி இப்படின்னு ஏதாச்சும் அவங்க கேட்குற இதெல்லாம் சப்மிட் பண்ணி நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் 4வது அப்படின்னு போகும்போது இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடும். கவர்மெண்ட்டுக்காரன் என்னையை நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அப்படி நீ என்ன பெருசாக புழுத்திட்டே உனக்கு வந்துட்டு 3வது டிரைவர் தேவைப்படுது, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே பேர் 2 வண்டி உம்மா கொடுத்து கொண்டு விட்டது. ஃபோர்டு நிறுவனமும் டொயோட்டா நிறுவனம் நெருங்கிய ஒரு நண்பர்கள் ஆகிட்டாங்க. இப்போது 2 பேரும் உம்மா கொடுத்துட்டு நிற்கிறாங்க. டொயோட்டா பேக்கில் ஃபோர்டு உம்மா கொடுத்துட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணா ஆல்ரெடி கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நேராக அந்த கடைக்கு போவோம், ஃபஸ்ட்டு டிஃபன் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் எத்தனை டெலிவரி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 2 நாள் கிட்டத்தட்ட நம்ம லீவ் போட்டுட்டோம் கண்டினியூவாக. என்னன்னே தெரில, அப்படியே போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் விடக்கூடாது. இந்த மாதம் ஃபுல்லாக நான் ஸ்டாப்பாக இழுத்து அடித்து பிடிச்சி அப்படியே ஒரு டைட்டாக போகணும். வாங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜிஃபேன். ஏதாச்சும் தால் சொல்லியிருக்கோன்னு வரல. அதுக்குள்ளே நான் அந்த ரொட்டி பாருங்கள், இப்படி இருந்த பீஸை இப்படி ஆக்கிவிட்டேன் தின்னு. என்ன பண்ணுறது, பசி எடுக்குது. கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன் போல இருக்குது. நான் தின்ன ஆரம்பிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் நான். லெட்ஸ் கோ. வந்தோடனே சாப்பிட்டுட்டு
வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிப்போம். 2 பேரும் ஜஸ்ட்டு ஒரு ஆறு தான் ஓட்டியிருக்கோம். ஸோ பக்காவாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் இருக்குது. ஒரு எப்படி வண்டியை ஒட்டி நிப்பாட்டி வச்சுட்டு போயிருக்கான் பாருங்கள் கைஸ். பக்கத்தில் ஒருத்தன் இதெல்லாம் எங்கேருந்து வருதோ பார்க்கிங் பண்ணுறதுக்கோசரம் இடம் பார்க்கிங் கிடைச்சா போகுதுன்னு போட்டுட்டு போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் வந்து கிட்ட கிளம்பிட்டாரு. அவர் யூட்டன் அடித்து அந்தாண்ட ஒரு கடை இருக்குது, அங்கே வந்து ஆக்சுவலாக டீ கிடைக்கும். ஒரு டீ வாங்கி ஆஃப் குடிச்சிக்கலாம் அப்படின்னுச்சு. சரி ஓகே அப்படின்னு இருக்கேன். நான் சொன்னேன், நீ போய் டீ வாங்கு, ஆஃப் பண்ணு, நான் அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு ஓடி வந்துடுறேன் அப்படின்னா. கிட்ட தான் பெட்ரோல் இருக்குது. ஸோ சவுதி அரேபியாவில் பெட்ரோல் விலை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்றதால. அண்ட் ஸ்டில் நவ் இன்றைக்கி வரைக்குமே நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணக்குள்ள கூட சவுதி அரேபியாவில் வந்து பெட்ரோல் ரேட்டு, டீசல் ரேட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள், நம்ம ஊர்லலாம் சிஎன்ஜி என்டாஸ்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவைலபிள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்குமே பார்த்ததில்லை. ஒரு டைமில் வந்து ஈவி கூட இங்கே கிடையாது. இப்போது இந்த 2020க்கு மேலே அப்படியே மெதுவாக ஈவியோட ஆதிக்கம் இப்போ இங்கே வந்து பார்க்க கிடைக்கிது சவுதி அரேபியாவிலையுமே. இங்கே லுசிடுன்னு ஒரு வண்டி வேற லெவலில் இருக்குங்க. வா, ஆடி, பென்ஸு, BMW எல்லாம் தூக்கி சாப்பிட்ரும் போல் இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்குது. அப்படி இருக்குங்க. எப்பா போட்டு இன்னும் இருக்கா பின்னாடி? போடுப்பா, டேங்க் ஃபுல் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஓகே, ஸோ டேங்க் ஃபுல் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்புவோம். பெட்ரோல் விலை ₹2.33 இப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. நம்ம போடுற பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ₹2.18 போயிட்டுருக்கு. டேங்க் ஃபுல்னு நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ அதுதான் 91 ஃபுல் கரோம். ஃபுல் கரோன்னு சொல்லியாச்சு. நாங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் நம்ம எடுக்கும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? கமெண்ட்டில் என்னால் பார்க்க முடிச்சு சவுதி அரேபியா பற்றி பிளான் எதுவுமே சொல்கிறதில்ல, அதனால தான் உன்னோட வியூஸ் போயிடுச்சு அப்படின்னு. ஒரு விஷயத்த எத்தனை தடவை மனுஷன் ரிப்பீட் பண்ணுவான். ஸோ நீங்கள் அது கனெக்ட் பண்ணி பார்க்கணும்ல. எத்தனை தடவை நான் ரிப்பீட் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். வேறு என்ன இருக்குங்க? ரோடு ரூல்ஸு அதே ரோடு ரூல்ஸ் தான். இவங்களோட இப்போ பழக்க வழக்கம் நிறைய நான் சொல்லிட்டேன். ஹவுஸ் டிரைவராக இருக்கும்போது என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தினந்தோறும் நான் இப்போலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்கிறது அப்படின்னு. பட் ஓகே, சொல்கிறேன். புதுசாக அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். நோ ப்ராப்ளம். சவுதி அரேபியாவில் மட்டும் கைஸ் நம்ம வந்து வீடு கழுவும் போது அது இதுன்னு சொல்லிட்டு வண்டி கழுவும் போதுன்னு தண்ணி ரோட்டில் விழுந்துச்சுன்னா தேடி வந்து ஃபைன் அடிப்பாங்க. எங்கேயோ ரோடு பொத்துக்கிட்டு இருக்கா, இல்லை எங்கேயோ பைப் லீக்கேஜ் இருக்கா, என்ன எதுன்னு ஒன்றும் புரியல. கண்டபடி தண்ணி காற்றாட்டு வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ரோட்டில். இதுக்கெல்லாம் வந்து இப்போ சரி பண்ண மாட்டேங்க. யாரா நம்ம நேரம் நம்ம எங்கன்னா வண்டி கழுவிட்டு இருப்போம், இல்லை எதையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். அந்த நேரம் பார்த்து தான் வந்து கரெக்டாக தலைவர் ஆப்படிப்பார். எப்படி நீ இது பண்ண அப்படின்னு சொல்லி. இது பலதியா கார்பரேஷன்லேருந்து வந்து ஆப்படிச்சுட்டு நம்மளுக்கு போயிடுவாங்க. வீடு பாருங்கள், வீடாக அரண்மனையாப்பா இப்படி கட்டிக்கிட்டு இருக்கீங்க. டாடா இந்த வீட்டை சொல்லலை, இதை ஏன்டா நீ அரண்மனை மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னு கேட்காதீங்க. எனக்கு லெஃப்ட் சைடில் ஒன்று போச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் தெரிஞ்சுது. பட் எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ அதெல்லாம் எப்பயுமே சவுதி அரேபியாவில் ரொம்ப நம்ம பார்த்து உஷாராக தான் ஓட்டிக்கணும். செகண்ட் ஆர்டரே இப்போ தான் முடிச்சிருக்கோம். தேர்ட் ஆர்டரு மணி 11 ஆக போகுது. இன்றைக்கி எத்தனை முடிக்க போகுதுன்றதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியல. ஓட்டுற வரைக்கும் அப்படியே நைஸாக ஓட்டிக்க வேண்டிதான். இந்த 4 கிலோமீட்டர் காட்டுதுங்க எனக்கு பிக்கப்பே. இங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தூக்கிட்டு மறுபடியும் வேறு இடத்துக்கு போகணும். பக்கத்தில் வைக்கலான்னு பார்த்தா இன்னும் பப்பு வேக மாட்டேங்குதே. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஆரஞ்சு காஃபின்னு சொல்லிட்டு ஒன்று ஞாபகம் இருக்கா, அதை கேன்சல் ஆகிடுச்சு, ஆர்டர் நவந்துருச்சுன்னு சொன்ன பாருங்க. அந்த ஆரஞ்சு காஃபிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் போயிட்டுருக்கேன். பட் அதில் ஒன்றும் தேரலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அமெரிக்கானா, நார்மல் பிளாக் காஃபி, சும்மா சாக்லேட்டு, ஒரு பன்னு, ஓகே கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லி தின்னியாச்சு. அந்த பண்ணை மட்டும் தான் உருப்படியாக தின்னேன். காஃபி ஒரு 4 வச்சுட்டேன். சாக்லேட் 2 பீஸ் தின்னுட்டு மீதி அப்படியே வச்சுட்டேன். அண்ணன்ட்ட கொடுத்துட்டேன் சம்திங், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க, சவுதி அரேபியாவில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பட் அது எதுவுமே நம்மளால் கவரப் பண்ண முடியாது. அப்படியே கவரப் பண்ணாலும் உங்களுக்கு திகைப்பூட்டுற அளவுக்கு இல்லை ஒரு என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி பிளேசஸ்லாம் இங்கே இருக்காது. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஓகே அப்படிங்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் இதை விட நிறைய என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்குது. அதாவது இந்தியாவுக்குள்ளே சொல்லிகிட்ருக்கேன், இதை விட நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அப்படி இருக்கக்குள்ளே அதை கம்பேர் பண்ணக்குள்ளே இது அவ்வளோ பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக நமக்கு ஒன்றும் தெரியாது. இது என்ன, இது இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து அதிகபட்சம் ஒரு டெசர்ட் லைஃப் தானே. ஸோ இந்த டெசர்ட் லைஃபு நம்ம இந்தியாவிலையுமே இருக்குது. ராஜஸ்தான் பக்கம்லாம் போனால் நமக்கு தான் டெசர்ட்லாம் இருக்குது. ஸோ எல்லா லைஃப்பும் நம்மளும் தான் அனுபவிக்கிறோம். இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனாலேயே என்னவோ எனக்கு இங்கேருந்து நான் எவ்வளோ ஃப்ரீடமாக இருந்தாலும் இந்த கண்டென்ட்டை போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோன்றதில்ல. ஏன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டுது. ஆனால் கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல வீடியோவாக தான் இருக்கும், ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக தான் இருக்கும். பட் அது நம்ம மக்கள் வந்து அதை பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னு ஒன்றும் புரியல. சரி, எது எப்படி இருந்தால் என்ன,
நம்ம போயிட்டு இப்போ நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போயிட்டுருக்கேன். போயிட்டு ஆரஞ்சு காஃபிலேருந்து 3வது ஆர்டர் வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிட்டு கொண்டு ஓடலாம் வாங்க. லெட்ஸ் கோ ஜிஃபேம். 3வது இறக்கிட்டு 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 10 ரியாலுக்கு பிடிச்சிச்சு. ஸோ ஐ திங்க் ஸோ இந்த காஃபி ஷாப் தான் நினைக்கிறேன். ஸோ கிட்டே போய் பார்ப்போம் என்ன காஃபி ஷாப்னு தெரியலையே. பிளாக் ஸ்டாம்ப்பு. ஸோ ஐ திங்க் ஸோ இவன் தான் பிளாக் ஸ்டாம்ப்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க உள்ளே போய்ட்டு இந்த 4வது எடுப்போம். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 4வது 5வது ரெண்டுமே ஒரே டைமில் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. பிளாக் ஸ்டாம்ப், எஸ். ஸோ திஸ் இஸ் தி பிளாக் ஸ்டாம்ப். லெட்ஸ் கோ ஜிஃபேம். எடுத்துகிட்டு கிளம்புவோம் உள்ளேருந்து. வந்து இந்த காஃபி வந்து ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். அது உள்ளே போட்டு அப்படியே அதுலேருந்து தண்ணி மேலேருந்து சுட விட்டு கீழே ஐஸ் க்யூப்பு போட்டு அது மேலே உள்ள வைக்கிறீங்க. ஒரு 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 விதமாக மேலேருந்து விழும்போது சுடு தண்ணியாக உழுவுது, ஆனால் கீழே ஐஸ் கட்டியில் வந்து உழுவுது. எப்படி இருக்கும்னு தெரில குச்சி பார்த்தா. சரி ஓகே செய்யட்டும். இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்புவோம். நம்ம ஆர்டர் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. 5வது ஆர்டர் வந்து நம்ம எடுத்து விட்டாச்சு. ஸோ திம் ஹஸ்டன் சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ஒரு கடை. ஸோ இதை நம்ம வந்து இப்போது எடுக்க போய் கொண்டிருக்கிறோம். ஸோ வாங்க இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 11 ரியாலுக்கு உள்ளது தான். ஸோ இதை எடுத்துகிட்டு இப்போ உள்ளே போவோம். இது திங்க் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காஃபி, இந்த வேஃபல்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே கிடைக்கும். ஸோ பங்க்கில் தான் இருக்குது, பெட்ரோல் பங்க்லேயே. ஸோ அப்படியே இப்போ இதை வந்து போய்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கிட்டு ஓடிடலாம். ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருக்கேன். போசுக்குன்னு எடுத்துகிற போது நான் நவுத்தி வச்சிடுறேன். எதுக்கும் 1 by 1ஆகவே எடுப்போம். எதையாவது கண்ணா பின்னாடி எடுத்து வச்சிருச்சுன்னா ஒம்பு. வாங்க போகலாம் இப்போ நம்ம உள்ள. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகி கொண்டிருக்கிறது நம்மளோட ஐட்டங்கள். ஸோ இந்த இது நான் எப்பயுமே பார்த்துருக்கேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக, எப்பயுமே கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். இந்த டங்கின் டோனட்டு, இந்த மாதிரி டங்கின் மாதிரிலாம் இது வந்து ஃபேமஸ். டங்கின், ஸ்டார்பாக்ஸ் மாதிரிலாம் கொஞ்சம் ஓட மாட்டேங்குது. ஒரு சில இடத்துல ஸ்டார்பாக்ஸே காற்று வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கேன்னா பார்த்துங்களேன். கோஸ்டா காஃபி நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ இருந்தாலும் ஊர்பட்ட பிரான்ச் வச்சுருக்காங்க இவங்க, எப்படி இருந்தாலும் தெரில. ஸோ வாங்கியாச்சு வாங்க. நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இப்போ தான் 5வது நம்ம வந்து எடுத்திருக்கோம். மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 11:44 வந்து ஆயிடுச்சு ஜிஃபா. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டிராஃபிக் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2.5 ஹவர்ஸ், மேக்ஸ் டு மேக்ஸ் 3 ஹவர்ஸ் தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ எப்படியாவது இன்னொரு 5வது கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இப்படின்னு நம்ம நைட்டில் அப்படியே மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி தெரியுமா இந்த காஃபியோட கதை இருக்குது. ஓடாத கடைக்கு டீ ஆத்துற மாதிரி தாங்க இவங்களோட கதையே. அது என்னன்னே தெரியல, ஏன்னே தெரியல. அதிகம் ஓட மாட்டேங்குது. ஒரு சில இடத்துல இருக்கிறது ஓடுது. பட் இப்போ நீங்கள் சொல்லலாம் இவங்களோட இந்த பிரான்ச் தான் எதுவும் ஓடாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னால் கூட அதுதான் இன்னும் இல்லை. ஏன்னா ஆவலை இந்த கடையில் இல்லை, மேக்ஸிமம் கடையில் பார்ப்பா கொஞ்சம் காலியாக தாங்க இருக்கும். அது ஏன்னே ஒன்றும் புரியல. ஸோ ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு யூட்டனை போட்டு கிட்ட அப்படியே இதை இறக்கி விடணும். ஸோ இறக்கி விட்டுட்டு அகைன் நம்ம வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க இப்போ கொடுன்னு ஓடலாம். இப்படியே எங்களோட பொழப்பு டே பை டே இப்படியே தாங்க போயிட்டுருக்கு. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ரோட்டுக்கு பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கித்மான்னு சொல்லுவாங்க. கித்மா என்பது சர்வீஸ் ரோடு. அப்பப்போ இதெல்லாம் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் புது ஆட்கள் பார்ப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு நான் என்றைக்கு இது சொல்லி கொடுத்தனோ அது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். புதுசாக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. ஆல்ரெடி சவுதியில் பெரிய ஆளாக இருக்கிறவங்க இருங்க, அதை பற்றி நான் எதுவும் தப்பு சொல்லலை. புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு கித்மான்னு சொன்னால் ஒரு சின்ன வேர்டு புரியறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால தான் சொன்னேன். ஸோ இது வந்து கித்மா. ஸோ இந்த கித்மாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வந்து இப்போ கிராஸ் பண்ணி போய் கொண்டிருக்கிறோம். அந்தாண்ட பக்கம் இருக்கிறது மெயின் ரோடு. அதை வந்து டைரின்னு சொல்லுவாங்க. டைரின்னு நினச்சிடாதீங்க, பால் வாங்குற டைரின்னு நினச்சிடாதீங்க. டைரி த பாடுறா அப்படிங்கிறோம்ல, அந்த டைரி. நம்ம ஊரில் டி ஃபார் டைரி சொல்கிறோம்ல, அது அப்படியே இங்கே டைரி, அவ்வளோதான். ஸோ அது கொஞ்சம் அப்படியே அந்த இது பண்ணால் போதும், அடி தொண்டையிலேருந்து கொண்டு வந்தால் போதும். ஸோ இப்போ அழகாக போய்ட்டு ஒரு யூட்டன் போட்டு வந்து கொடுத்துருவோம். 4 மினிட்ஸ் காட்டுது. 2.7 கிலோமீட்டர் தான் இருக்குது. கண்ணா பின்னான்னு இப்படின்னு வருவாங்க. ஸோ புதுசாக வர்றவங்களுக்கு மேக்ஸிமம் அது ஒன்று தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப இங்கே கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்போ எது வழியாக பூந்து டக்குன்னு வெளியே வருவான்னு சொல்லி அவனுக்கே தெரியாது. அப்போ எப்படி நமக்கு தெரியும்? அவனுக்கே தெரியாதுங்க போல். சரட்டுன்னு வருவான். நம்ம தான் இந்த மிரர்லாம் வந்துட்டு இந்த பக்கமும் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்து உஷாராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்துக்கணும். ஸோ ஏன்னா புதுசாக வர்றவங்க வாங்க, பட் நல்லா விசாரிங்க. ஒரு இடத்த விசாரிச்சுட்டு அந்த மாதிரி நல்லபடியாக வாங்க. ஏன்னா நான் சம்பளம் அதிகமாக சொல்கிறாங்கன்ட்டு வந்துடாதீங்க. நான்லாம் மொதல் வரும்போது கிட்டத்தட்ட 2015 எனக்கு வந்து ஒரு என்ன சொன்னாங்க, இது என்ன சொல்கிறது, 2015 1300 ரியால் தான் எனக்கு சம்பளமே வந்து கொடுத்தாங்களே எனக்கு. ஆனால் எனக்கு அக்ரிமெண்ட் போட்டது எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 1700 ரியால்னு சொல்லி மும்பையில் இருக்கிற ஏஜென்ட் எனக்கு போட்டு கொடுத்து அனுப்பலாம். ஸோ ஏஜென்ட்டை பாதி பேரை நம்பாதீங்க, நான் அதுதான் சொல்லுவேன். ஸோ பாதி பேருக்கு மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிம்கி காமிக்கிறதுக்குன்னே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க, அப்படி தான் நான் சொல்லி சிம்பிளாக சொல்லுவேன். நிறைய பேர் இந்த மாதிரி அதிக சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு இங்கே வந்து லைஃப்பை தொலைச்சவங்கலாம் இருக்கிறாங்க. சில பேர் மீண்டு போனவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே அது நல்லபடியாக அமைஞ்சிடாது கரெக்டாக. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் நம்ம.
எனிவே ஜிஃபேம், ஸோ இப்போ வந்து நம்ம போகலாம். போயிட்டு கொடுன்னு அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடுவோம். வண்டி வேறு ஏசி வந்து இந்த டாப்பில் மட்டும்தான் அடிக்குது. ஃபேஸ்க்கு இந்த காலுக்கெல்லாம் மாறவே மாட்டேங்குது. தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டுவிட்டேன். என்ன போச்சுன்னு தெரில. இப்போ அதை எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா நான் மீட் எடுக்கணும். அப்படியே இப்போ ஒரு யூட்டனை போடுவோம் இதிலே வச்சுக்கிட்டு. ஏறி கூட போடலாம். ஸோ ஏறும்போது கொஞ்சம் வண்டியெல்லாம் பார்த்து நம்ம ஏறி போய்க்கலாம். முதல்ல வரீங்கன்னா புதுசாக வர்றப்போலாம் முதல்ல ஒரு சென்ட்ரு ட்ராக்கில் வச்சு பழகுங்க. சென்ட்ரு ட்ராக்கில் வைங்க, கடைசி ட்ராக்கில் வைங்க, இப்படி வச்சு பழகுங்க. எடுத்த உடனே சர்ட்டு நம்ம போகணும் அந்த மாதிரி எப்படி நினச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். நல்லா கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி வச்சு பழகுங்க. ஓகேவா? சரி ஜிஃபேம், ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயிட் பண்ணி நம்ம கிளம்பலாம். ஏமா இதுக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்து எத்தனை கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ 7வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் மணி வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆயிடுச்சுங்க. எங்கே தெரியுமா நாங்கள் இருந்தோம்? எங்கேயோ இருந்தாங்க. ஆட்டோமேட்டிக்கலாக 12 ரூபாய்னு போட்டு செட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ 10, 11 வந்தால் இது தூக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தா கடைசியில் எந்த இடத்துல வந்து என்ன தூக்கி விட்ருக்கு தெரியுமா? 11 கிலோமீட்டருக்கு வந்து பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பக்கத்துக்கு இப்போ நம்ம போகணுமா. ஆனால் அமௌண்ட் எவ்வளவு? வெறும் 11 ரியால். ஏன்னா எங்கே இருந்தோ கூட்டிகிட்டு வந்துட்டான் பாருங்கள் டெக்னிக்காக. என்னத்துன்னு சொல்கிறது? இப்போ இந்த கூட்டத்துக்கு நடுவில் மங்குன்னு முண்டிகிட்டு இருக்கணும். வாங்க போகலாம் இப்போ நம்ம. ஸோ கொண்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் இப்போ இங்கே ரொம்ப நேரம்லாம் நிற்கல, 2 மினிட்ஸ் கூட நிற்கல. பிகாஸ் நான் வழியே ரொம்ப தூரம் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். எல்லாம் பைக்காரங்கெல்லாம் அது இதுன்னு சொல்லி இப்போ முண்டிட்டு நிற்கிறாங்க. எனக்கு செகண்ட் ஆர்டர் வந்துச்சு, நினச்சா எடுத்துருக்கலாம். பட் கண்டிப்பாக லேட் ஆகிடும். இதுக்கே லேட்டு. 11 கிலோமீட்டர் தள்ளி வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கங்க. அப்புறம் 2வது எடுத்தேன்னா வசமாக மாட்டிக்குவேன். டெலிவரிக்கு இந்த வண்டி எடுத்துன்னு போகலாமான்னு யோசிக்கிறேன். சரி வாங்க, புரியுது உங்கள் மைண்ட் செட்டு. பா எம்மடா சவுண்டு போட்டுக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் நேரம் சும்மாடுறா. இந்த டிஜிட்டல் சிட்டிக்குள்ளே நம்ம கொடுத்துட்டு போகிறதுக்குள்ளே யோப்பா இதுக்குள்ளே வந்துட்டேன். இதுக்குள்ளேருந்தே ஏதாவது ஆர்டர் இருந்தால் கூட அதை விட்டுவிட்டு சும்மா வெளியே எங்கேயோ போய் தூக்கிட்டு மறுபடியும் இங்கே வாண்டுறாங்க. ஜாய்ஸ் கரெக்டாக இது ஒன்று பிடிக்காது. ஆள் எங்கே இருக்கான், இவனுக்கு என்ன கொடுக்கலாம், இவன் ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்கான், இவனை எங்கேயோ போய் தூக்கிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு போயம்பா எதுக்காக நிற்கிறான்னு தெரியலையே. இங்கே பாருங்களேன். ஓ பொம்பளை. அப்போ ரைட்டு ஒன்றும் சொல்ல முடியாது, விடுங்க. ஒன்றும் சொல்ல முடியாது. வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் நம்ம. ஓகேங்களா? இறங்கி உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீ என்னத்துக்கு அடித்த ஹாரனு? யாரை கேட்டு நீ ஹாரன் அடித்த? நான் தான் உருட்டிக்கிட்டு போயிட்டுருக்கேன், உனக்கு தெரியலையா? அது எப்படி நீ வந்து எனக்கு ஹாரன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வம்புக்கு வந்துடும். சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் பெண்கள் ராஜ்யம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னதான் மன்னர் வந்து ஆம்பளையாக இருக்கலாம், ஆனால் ராஜ்யம் வந்து ஒரு பெண் கையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. என்ன சொன்னாலும் உடனே அதுக்கு செய்வாங்க. அட்டா ரோல்ஸ் ரோய்ஸு அல்டிமேட்டாக நிற்கிது. ஸோ என்ன தெரியுமாங்க, நிறைய விஷயத்தில் இப்போ ஒரு ஹவுஸ் டிரைவராக இருக்கும்போதே கூட பெண்கள் வண்டியில் இருக்காங்க அப்படின்னாலே அந்த வண்டியை செக் பண்ண மாட்டாங்க. ஒரு 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 சர்வீஸ் ரோட்லேருந்து இதுக்கு போவேன், ஒரு மெயின் ரோட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிக்கா போவேன், டிராஃபிக் போலீஸோ இல்லை யாராவது நிப்பாட்டுவாங்க வண்டியை சோதனை பண்ணுறதுக்கு அவசரம். அப்போ நிப்பாட்டும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னை நிப்பாட்டுவாங்க. நான் கண்ணாடியாக இருப்பேன். மேடம் சொல்லுவாங்க, இல்லை ஏன் கண்ணாடியாக இருக்கும்பாங்க. பின்னாடி இருக்கிற கண்ணாடி இறக்கின வேகத்துக்கு ஓ லேடிஸ் இருக்காங்க, ஓகே கோ அப்படின்ட்டுருவாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்தளவுக்கு ஒரு இது இருக்குது. உஷாராக பார்த்த உடனே ரைட் போங்க ஐயோ லேடிஸ் இருக்காங்க, கோ அப்படின்ட்டுருவாங்க. லைசன்ஸோ லொசுக்குன்னு எதையுமே கேட்க மாட்டாங்க. ஒரு ரோடு கிராஸ் பண்ணணுன்னா முன்னுரிமை கொடுக்கணும். ஒரு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம், லைனில் நிற்கிறோம், லேடிஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம நவுந்து நிற்கணும். ஸோ இது பொதுவாக இருக்கிற விஷயங்கள் தான். பட் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படும். ஸோ அதை சொல்ல வரேன் உங்களுக்கு. மற்றபடி இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. வாங்க இப்போ நம்ம அப்படியே வளைஞ்சி வேறு இடத்துக்கு போகணும். இப்போ டேர்ன் பண்ணி இங்கேருந்து நம்ம வெளியவும் போக முடியாது. இதை சுற்றி இந்த மொத்த பில்டிங்குமே சுற்றி தான் நம்ம இப்போ ஏரியா விட்டு வெளியே அவுட் ஆகணும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாமே இந்த சரௌண்டிங்கான ஒரு ரோடு மட்டும்தான் இது. வேறு வழி இல்லை. நிறையா நல்ல ஆர்டர்ஸ் வருது. எப்படி எடுக்க முடியாது, அதானே தப்பு. ஏன்னா எங்கெங்கேயோ போகுது. நான் இருக்கிற ஏரியா அப்படி. இங்கேருந்து நான் ஒரு நல்ல இடத்துக்கு போகிறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு வேலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஒரே காஃபி ஆர்ச்சிதே. 2மே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே கேஎஃப்டிக்குள்ளே அந்த பக்கம் போகணும். எங்கேருந்துப்பா பிக்கப்பு? இங்கேருந்து தான் கொடுப்பாங்களோ, பார்க்கலாம் இருங்க. எஸ் ஐ திங்க் ஸோ இங்கேருந்தே தான். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் இருக்குது, 6 நிமிஷம் இருக்குது. இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு கிளம்பலாம் வச்சுக்கலாம். கைஸ் ஒரு வேலையாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டாச்சு. ரெண்டுமே ஆர்ச்சி 2மே சாண்ட்விச் தான். ஸோ இந்த ஒரே கடைக்குள்ளே தான் போக போகிறோம் அப்படி என்பதால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஒரே பில்டிங்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நேராக போவோம். நேராக போயிட்டு இந்த வேலையை வந்து முடிப்போம். இது வேறு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் அப்பப்போ.
டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குதுங்க ஐஃபோனு. நான் வண்டியில் மேலே இதில் ஸ்டாண்டில் மாட்டியிருக்கேன்னா அது வைப்ரேஷன்லேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்கு. என்னத்தன்னு சொல்கிறது. சரி வாங்க இப்போ நேராக போவோம், போயிட்டு இந்த 2 முடிப்போம். அதாவது 8வது 9வது 2மே ஒரே டைமில் எடுத்துருக்கோம். அண்ணன் 9 ட்ராப் பண்ணிட்டு 10வது பிக்கப் பண்ணி நிற்கிறாரு. இதை உடனே நம்ம ட்ராப் பண்ணிட்டு 10வது பிக்கப் பண்ணுறதுக்காக நாமளும் இம்மீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓடியாக வேண்டும். ஸோ போட்டி போட்டு வேலை செய்ய வேண்டும். அதனால் நம்ம வந்து அப்படியே மறுபடியும் நம்ம கொடுத்தாச்சுங்க. எப்பா போதும். 2 ஆர்டர் 2மே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டோம். ஆர்டர் கன்ஃபியூஸ் ஆகாமல் கொடுக்கறது தான் ஒரு பெரிய மேட்ரு. எப்பயுமே வந்து 2 எடுக்கிறீங்கன்னா 2 எடுங்க, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஆனால் அதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் கொடுத்துடணும் எப்படியாவது பத்திரமா. ஒருத்தங்க ஆர்டர் ஒருத்தங்க மாற்றி கொடுத்துருவோன்னா பெரிய வம்பு. ஏன்டா எல்லாம் அவங்கவுங்க ரெஸ்டாரண்ட்டில் தனித்தனியாக வர வைக்கிறாங்க, நீ கொண்டு வந்து கொடுக்குற, இதில் இன்னும் பெரிய என்ன கன்ஃபியூஷனு, பேரை பார்த்து கொடுத்துடலாம் அப்படின்னா. இப்போ நான் எடுத்துகிட்டு வந்தது ஒரே காஃபி ஷாப்லேருந்து 2 சாண்ட்விச் 2 பேருமே வர வச்சுருந்தாங்க. ஒருத்தங்க 30 ரியாலுக்கு, ஒருத்தங்க 29 ரியாலுக்கு. ஸோ இதில் வந்து கன்ஃபியூஷன் ஆக வாய்ப்புகள் இருக்குது, புரியுதுங்களா? ஏன்னா 2ம் சேம் மத்தாம் மீன்ஸ் சேம் ரெஸ்டாரண்ட்டு, சேம் கேஃபே, சேமாக இதுக்குள்ளேயே வரும். அப்படிங்கக்குள்ளே அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். லொக்கேஷன்ஸ் வந்து பிரிச்சுன்னா பெரிய கஷ்டமாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். வாங்க நான் வந்தாங்கன்னா இப்போ நம்ம போயிடலாம். ஆனால் யாரும் நவர மாதிரி தெரியலையே. இதுக்குள்ளேயே நல்ல டிராஃபிக்குங்க. வாங்க இப்போ நம்ம வந்து 10வது ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லதாக வந்து சிக்கட்டும், எடுக்கலாம் வாங்க. ஒரு வேலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 ஆர்டர் முடிச்சிட்டோங்க. ஸோ 11 ஆக்சுவலாக நான் முடித்தது வந்து 10 தான். பட் 11 வந்து முடித்த மாதிரி கணக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 9வது முடித்தோம் பாருங்கள். இந்த 10வது ஆர்டரை தூக்கி கொய்யால் ஆட்டோமேட்டிக் ஒன்று போட்டு விட்டான். இது என்னடா 9 போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொல்கிறது, அந்த இது ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு போயிட்டு நம்ம பத்தா கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரேன். பத்தா கிட்டனா அங்கே இல்லை, நம்ம அந்த ஏரியா பக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஒலையாவுக்கு அந்தாண்ட இமாம் சவுத் அந்த பக்கம் போயிட்டு கொடுத்துட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் வந்து வரோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இதுலேயே வந்து பின்னாடி வந்து நிறுத்து, எங்கே நிறுத்துற? இன்னும் பின்னாடி வா. அண்ணா வண்டி பின்னாடி நிற்குது, பின்னாடி வா. ஏன்னா அந்த பக்கம் கைஸ் தெரிதா ரூட்டு வண்டி அங்கேருந்து ஏறி இப்படி வரும். ஸோ அதனால் அங்கே போயிட்டு அவர் பாட்டுக்கு நிறுத்துறாரு. ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கிளம்பி வந்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த சம்பவம் ஒன்று ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி நைட்டு என்ன நிலமை அப்படின்ற மாதிரி தெரியாமல் உட்காந்துருக்குறோம். பிகாஸ் தூங்குறதுக்கு வந்து கூட இடம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நடனோட கஃபீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அது எப்படி நீ என்று சொல்லாமல் நீ தங்க வைக்கலாம் போகலாம் அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சான்னு நடனை பிடிச்சி கத்தி விட்டுட்டாரு. இப்போ அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு நான் முதல்ல போய் சாப்பிட்டு வந்து உங்களுக்கு நான் மிச்சத்தெல்லாம் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். என்னடா பிரச்சனை எதுவும் இன்னும் வராமல் போயிட்டுருக்கேன்னு பார்த்தோம், வந்துருச்சு. ஓகே, ஸோ சாப்பிட்டுட்டு வந்தாச்சு ஜிஃபேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம். ஆமாம், ரூம் பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சவுதிக்காரன் வந்துட்டு பார்த்துட்டு இல்லை ரூம் ஓனர் பார்த்தாப்புல, என்ன 2 பேர் தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, நான் 3 பேர் இருக்கோன்னு சொல்லி நான் அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக 2 பேர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அது நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே 2 பேரா அப்படின்ற மாதிரி நவருப்பா அண்ணன் கிட்டே நிற்கிறாரு. ஸோ 2 பேரா அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அவங்க நிற்கிறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ அதனால் அண்ணனோட கஃபீல் வந்துட்டு மேடத்து இப்போ எங்கே இருக்க நீ மேடத்துக்கிட்டே இருக்கியா? சரி ஓகே வெயிட் பண்ணு. வெட்டு வண்டியை. ஸோ மேடத்தை டியூட்டி முடிச்சுட்டு வா, அப்புறம் ஒன்று வந்து பார்க்குறேன், ரூம் வந்து பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதனால் நான் என்னோடய போகிற உயர்வெல்லாம் எடுத்துகிட்டு வண்டி பின்னாடி போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். பத்தால நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் அசின் பைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கு, ரூம் இதாக இருந்தால் சொல்லுங்கள் பை இமீடியட்டாக அப்படின்னு. நான் அவ்வளோ பெரிய இஷ்யூ ஒன்றும் கிடையாது, வந்து பார்க்க போகிறாங்க, மறுபடியும் போய் நைட் நம்ம படுக்கலாம் தான். பட் ஏன் அப்படி படுக்க வச்சு அப்படி என்ன பர்மிஷன் அப்படிம்பாங்க. வீட்டோட சவுதி வீட்டோட வந்து டிரைவர் ரூம் இருக்குது அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. பட்டு இது வந்து தனியாக தான் இருக்குது, இருந்தாலும் அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாதுன்னு வச்சுக்கோ. பட் இருந்தாலும் கஃபீல் என்ன சொன்னாப்புலன்னா, அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் சொல்லலையா, எதுக்கு என்கிட்ட நீ சொல்லலை அப்படின்னு மாதிரி சொன்னாப்புல. அதுக்கு தான் அண்ணன் சொல்லியிருக்கு, நான் வந்து ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ நீ வேறு டிரைவர் வச்சுருந்தேன்னு சொல்லிவிட்டு அந்த புது டிரைவரை என் ரூமில் தங்க வச்சுட்ட. உங்கள் அப்பா வந்துட்டு என்னை வந்துட்டு 3 மாதம் உங்கள் அண்ணன் ரூமில் போய் இருன்னு சொன்னார். அப்போ நான் அங்கே தங்கினேன், எங்கள் அண்ணன் விட்டார். இப்போ அவர் வந்து இந்த பக்கம் இருக்கும்போது ஏன் நான் வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. நீ வா நேரில் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுமா ஆகாதான்றது தெரியல. பட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு இப்போ தங்குறதுக்கோ போகிறதுக்கோ படுக்கிறதுக்கோ இடம் இல்லை அப்படிங்கிற நினைக்கும் போது இன்னும் கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. என்னடா நமக்கு மட்டும் ஒன்று விதவிதமாக நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதா இருக்குது. எனிவே எது எப்படி நடக்குதோ நைட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு நான் பார்த்துட்டு டோட்டலாக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா மூஞ்சியில் வெயில் அடிக்குது டேரெக்டாக.
இது எடுத்தால் கீழே உங்களுக்கு வீடியோ மறைக்கும். ஓகே, என்ன தான் ஆகுதோ நைட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வெயில் பயங்கரமாக அடிக்குது மூஞ்சி மேலேயே. நான் கண்டினியூ பண்ணுறேன் இருங்க. கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 14வது அண்டு 15வது ஸோ ரெண்டுமே வந்து ஒரே டைமில் வந்து இப்போ நம்ம தூக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போகல, ஒரு ஆர்டர் மட்டும் தான் பிக்கப் பண்ணி வச்சுருக்கேன். செஞ்சுரி பர்கர் ஒன்று, அப்புறம் இன்னொன்று ஓப் அப்படின்னு WOOP அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும், அது என்ன ரெஸ்டாரண்ட்னு தெரியல. அப்படியே மெதுவாகவே போவோம். ஆக்சுவலாக நான் 1.2 கிலோமீட்டர் தான் இருந்தேன் அந்த ரெஸ்டாரண்ட்டோட டிஸ்டன்ஸு. என்னோடய நேரம் கொய்யால் இதாகி போச்சு, என்ன சொல்கிறது, ரோடை மிஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு மிஸ் பண்ணேன். 1.2 கிலோமீட்டர் டேரெக்டாக 5.5 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. இப்போ 5.5 கிலோமீட்டர் மறுபடியும் வந்து இப்போ நான் சுற்றி போகணும். அப்படியே இப்போ போயிட்டு இந்த பிரிட்ஜு கீழேருந்து இப்போ யூட்டன் அடிச்சு அங்கேருந்து அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். அண்ட் முதலாளி கூப்பிட்டாப்லையும். ஸோ கூப்பிட்டு ரூமுக்கு நீ மாட்டி இப்படி தங்க வச்சிருக்கே, ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லை, முடியவே முடியாது. ஆக்சுவலாக உனக்கு நான் ரூம் எடுத்து கொடுத்துருக்கிறது இஸ்தரா, அந்த சவுதிக்காரனே அந்த இடம் கட்டியிருக்கிறது வந்து இல்லீகல் மாதிரி தான் கட்டியிருக்கான். ஸோ நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதால எனக்கு பயம் இல்லை. எனக்கு அக்ரிமெண்ட் போட்டு அவன் கொடுத்துருக்கான், எனக்கு அக்ரிமெண்ட் இருந்துச்சு, நான் தங்க விட்டேன் டிரைவரை, அதனால டிரைவருக்கு நான் ரூம் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி என்னால் தப்பிச்சிட முடியும், ஒன்னாலையும் தப்பிச்சிட முடியும். பத்தாவதுக்கு நான் அக்ரிமெண்ட்டில் ஒரு ஆள் தான் தங்குவாப்பில் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டை போட்டு அமீர்னு உன் பேர் தான் போட்டிருக்கேன். நீ 2 பேர்த்தையோ உங்கள் அண்ணன் 2 பேரும் தெரியாது அவனுக்கு, ஒரு ஆள் தான். ஸோ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், நீ 2 பேர்த்த உங்கள் அண்ணனையும் கூட வச்சுருக்க, அப்போ இது தப்பு இல்லையா? போலீஸ் செக்கிங் என்றைக்காவது இந்த பக்கம் வந்துனாங்கன்னா போலீஸ் செக் பண்ணும்போது அப்போ வந்து உனக்கு பிரச்சனை வராதா? அப்போ சொல்லு பார்ப்போம். அப்போது உன்னை பார்த்து எனக்கு பிரச்சனை வரும். நான் இப்போ 15,000 வாடகை கொடுக்குற இடத்துல 18,500 கொடுத்துருக்கேன். 1,500 இந்த ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு கரண்ட் பில் மட்டுமே கேட்டிருக்கான். இப்போ நான் இவ்வளோ பே பண்ணியிருக்கேன், நான் உனக்காக தான் பே பண்ணுறேன், நீ என்கிட்ட வேலை பார்க்குற, உங்கள் அண்ணன் இல்லை, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அண்ணன் சொன்னிச்சு, நான் போன வாட்டி போயிட்டு வந்தப்போ உங்கள் அப்பா வீட்டில் வேலை செய்யும்போது உங்கள் அப்பாலாம் எங்கள் அண்ணன் வீட்டில் தான் 3 மாதம் தங்க சொன்னார், அவர் ரூமில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி அப்போ நான் தங்கலையா, அப்போ அவர் என்னை பார்த்துக்கிட்டார்ல அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது எங்கள் அப்பா, அது அங்கே பேசிக்கோ. நான் என்னவோ அதுதான் நான் பேசுவேன், அது சரிப்பட்டு வராது. இன்றைக்கே காலி பண்ண சொல்லு, இன்றைக்கே காலி பண்ணணும். அடிக்கடி நான் ரூம் பக்கம்லாம் வந்து பார்த்துருக்கேன். செப்பல் 2-3 செப்பல் ஜோடி கிடக்கும்போதே எனக்கு டவுட் ஆச்சு. இருந்தாலும் சரி ஓகே, எதுவும் வான் செருப்பு தான் நினச்சி நான் விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. என்ன கதைன்னு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ ரூம் வந்து நம்ம உடனடியாக பார்த்தே ஆகணும். ஸோ எமர்ஜென்சியாக வந்து பார்த்திங்கன்னா ரூமு பத்தால தான் பார்க்குற மாதிரி இருக்குது. பைசா கையில் இல்லாத டைமில் என்னென்ன சொதப்பல் வந்து நடந்துகிட்ருக்குன்றதை பாருங்கள். மனசே வெறுத்து போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாத்தையும் விட்டு கிடச்சிட்டு சென்னைக்கே போயிட்டு ஓலா ஊபர் ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுங்க. சென்னையில் வந்து இந்த மாதிரி நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் இதில் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் ஓலா ஊபர் ஓட்டினா அதில் வருமானம் வருமா வராதான்றதை கைஸ் நீங்களே சொல்லுங்கள். அங்கே ஓட்டுறவங்க ஒரு டெய்லி ஒரு 5 ரூபா எடுக்க முடியுமா, டீசல் போவா எல்லாம் போவா ஒரு 3 ரூபா கையில் நிப்பாட்ட முடியுமா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஐடியா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வர்றதை பற்றி நான் யோசிப்பேன். பட் அதுவுமே வந்து எக்ஸிட்டில் வரமாட்டேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து அங்கே வண்டி போட்டு ஓட்டுற மாதிரி ஓட்டி பார்ப்போம். அது வரைக்கும் ஒரு கஃபில்கிட்ட முதலாளிகிட்ட சொல்லி ஒரு 6 மந்த் லீவ் அடிங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு லீவ் பீரியடில் தான் செக் பண்ணணும். ஏதோ ஒரு பிரச்சனைனா மறுபடியும் நம்ம டக்குன்னு டிக்கெட்டை போட்டு வந்துட முடியும், செட் ஆகலை அப்படின்னா. பட்டு நம்ம காலிலேருந்து என்னோடய யோசனை என்னென்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். ஸோ காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் மாங்குன்னு வண்டி ஓட்டுறோம். இந்த வண்டியை நம்ம ஏன் ஊபர்லேயோ ஓலாவிலையோ ஓட்டினா ஏன் நம்மளால் வந்து இந்த காசு அங்கே எடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி மாதம் எல்லாம் போக எனக்கு தேவை ஒரு 60 ரூபா அனுப்பிச்சிடணும் வீட்டுக்கு என்னோடய கமிட்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த காசு அங்கே எடுக்க முடியாதா அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஹவுஸ் டிரைவராக இருக்கும்போது நிறைய பேர் சொன்னீங்க. பட் அப்போ நான் வந்து ஹவுஸ் டிரைவர், அந்த காசு என்னால் அங்கே எடுக்க முடியாது. பட் இப்போ நம்ம வண்டி போட்டு ஓட்டுறோம் அப்படிங்கக்குள்ளே இந்த வண்டியை போட்டு ஓட்டி நம்மளால் அந்த இன்கம் எடுக்க முடியாதா அப்படின்ற அந்த யோசனை எனக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது என்றைக்குமே. ஸோ ஊபர் டிரைவர், ஓலா டிரைவர் யாராவது நம்ம நண்பர்கள் ஓட்டிகிட்ருக்கீங்க, ப்ரெசென்ட்டில் ஓட்டிகிட்ருக்கீங்கன்னா இது அங்கே வருமானம் இது இருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ பார்ப்போம். ரொம்ப தொல்லையாச்சுன்னா நிலையான ஒரு இடம் இல்லை தங்குறதுக்கு, ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. என்னன்னு சொல்கிறது நிலைமை, பார்த்துக்கலாம் விடுங்க. ஒரு வண்டி கிண்டி போட்டு என்ன தான் கை நிறைய சம்பாதிக்க கிடைச்சாலும் கையில் காசு நிற்க மாட்டுது. பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று நமக்கு ஏதாவது ஒன்று உருவாக்கிட்டே இருக்குது. ஸோ அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டை குழம்பி போய் உட்காந்துருக்கேன். எனக்கு ஏதாவது சஜஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் ப்ரோன்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா நான் அதை பார்த்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம், சொல்லுங்கள் சென்னையில் முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி கைஸ், வாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இப்போ இந்த 2 ஆர்டரையும் முதல்ல சேஃப்டியாக நம்ம தூக்கணும். 2 ஆர்டரையும் சேஃப்டியாக தூக்கிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன் உங்களை நான். ஸோ ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சாச்சுங்க. சமைச்சோ நான் வேறு என்னென்னமோ வளரிட்டு இருக்க வர பைத்தியக்கார மாதிரி. 18வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் ஜிஃபேன்.
ஸோ இப்போ ரூமுக்கு கிளம்பி போகிறோம். அண்ட் அண்ணன் வந்து சமைச்சிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி தவை வாங்கிட்டே வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கஸ்டமர் வீட்டு லொக்கேஷனில் தான் இப்போ நான் கொடுத்துட்டு தான் அப்படியே பேக்கில் போயிட்டுருக்கேன் இப்போ நான். ஸோ எஸ் ஓகே, கேமரா ஓரளவுக்கு க்ராஸாக வச்சுருக்கணும்னு ஒரு ஃபீல் வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு போவோம். அண்ட் கபில் கிட்டே வந்துட்டு அவர் பேசிட்டார். ஸோ இப்போது என்ன ஃபைனலாக நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு மதியம் வரைக்கும் டைம் அப்படின்ட்டுருக்காங்க. நம்மளுக்கு நாளைக்கு காலையிலே நம்ம இப்போ வியாபாரத்துக்கு கிளம்புற மாரி கிளம்பிட போகிறோம், அது பேச்சு வேறு. பட் மார்னிங் உனக்கு டைமு நாளைக்கு தோற வரைக்கும் நம்ம போயிடுவார் அப்படின்ட்டுருக்காரு அப்படின்னு நடன சொன்னிச்சு கபில்கிட்ட. சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ பத்தால தான் இப்போ நம்ம அகெயின் வந்து ஒரு ரூம் பேசியிருக்கிறோம். ஸோ அது ஒரு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா இன்ஷால்லா வி வில் ட்ரான்ஸ்ஃபர் டு நியூ ரூம் அகெயின். 4 மாதத்தில் 4 ரூமு மாறியாச்சு. நினச்சாலே கடுப்பாக இருக்குது. ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்க முடியல அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஓகே பார்த்துக்கலாம், எல்லாமே நடக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வந்து சல்மான் ரோட்டை பிடிச்சி இவன் என்னையா இந்த மின்னல் வேகத்தில் வரான். ஓகே, ஸோ இப்போ அடுத்த பிரிட்ஜில் அப்படியே இதிலே சர்வீஸ் ரோட்லேயே போக வேண்டியதான். அப்படியே சர்வீஸ் ரோட்லேயே போய்கிட்டு அடுத்த இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே மறுபடியும் மேலே ஏறி இப்போ எப்படி கீழே இறங்குறேன் இந்த பிரிட்ஜிலேருந்து அடுத்த இதில் அப்படியே மேலே ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஒன்று வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகலாம். ஸோ 18 hour அப்படின்னா அப்படி இப்படினாலும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம நேரம் வந்து எதுவும் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீடியோவுக்கு உங்கள் அன்பு ஆதரவு சப்போர்ட் எல்லாமே கொடுங்க ஜிஃபேம். லெட்ஸ் கோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கலாம். இப்போதைக்கு நான் போகிற வழியில் கொத்தமல்லி வாங்கணும். ஃபேஸை காட்டி வீடியோ என் பண்ணலான்னு தான் பார்த்தேன். இருக்கிற டிப்ரெஷனில் ஃபேஸ் எல்லாம் பார்க்க சலிக்காது, சும்மாவே மூஞ்சி பார்க்க சலிக்காது. இது வேறு மூஞ்சி காட்டி பேசணுமான்ற மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம் ஜிஃபேம். நான் கேட்டது சென்னையில் ஊபர் ஓட்டினா அதுக்கு என்ன ஏது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொள்ளுங்கள். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ ஜிஃபேம். மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நாளைக்கு என்ன ஏது நடக்குதுன்றதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். முதல்ல ரூம் கன்ஃபார்ம் ஆகணும், அதுதான் மெயின். ஸோ இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வாங்க ஜிஃபேம்.